ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, ஏதாவது ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி நன்மை எதிர்பார்த்து இருதயம் சோர்ந்து போய் விட்டீர்களா? இந்த காலை நேரத்திலும் கூட உங்களை பார்த்துதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், நீ வற்றாத நீரூற்றாய் இருப்பாய் என்று சொல்லி நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் மாற்றி தருகிறார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு வற்றாத நீரூற்றாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் ஜெயத்தினாலாய் இருக்கட்டும் அப்பா. சரீரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. வியாதி மாறட்டும், பலவீனம் மாறட்டும் ஐயா. எந்தெந்த காரியம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்து இவர்களை சந்தோஷப்படுத்துவீராக அப்பா. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துவீராக. எங்கெங்கு பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். போகிற எல்லா இடங்களிலும் அனுகூலமான சூழ்நிலைகளை எழுப்பி கொடுங்கப்பா. மனுஷ கண்களில் தயவை கட்டளிடுவீராக. அநேக நாட்களாய் முயற்சிகள் எடுத்தும் வாய்க்காத காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து வாய்க்க பண்ணி இவர்கள் இருதயத்தை கலிகூற செய்வீராக. வசிக்கிற வீட்டுக்குள்ளே சமாதானத்தோடு கூட வாழட்டும். இவர்கள் செய்கிற வேலையை, தொழில் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மன நிறைவோடு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு வற்றாத நீரூற்றாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆமேன்.